தமிழ் தலைவாசோட மோயின் சஃபாகி இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்திருந்தாரு. என்ன சொன்னாரு, அவரோட ரிட்டன்ஷன் பத்தி ஏதாச்சும் அப்டேட் சொல்லியிருந்தாரா? பட் ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு தெரியும், அதை நான் என்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் எடிஷன் முடிஞ்சிருச்சு. சாம்பியன் யாரு, பெஸ்ட் ரைடர் யாரு, பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாரு, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்காக இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பர்த்டேக்கு எனக்கு விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் இப்போ நாம வீடியோவோட கண்டென்ட்குள்ள என்ட்ரி ஆவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் யுவா ஆல் ஸ்டார் கபடி சாம்பியன்ஷிப், ஃபர்ஸ்ட் யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் எடிஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதிலிருந்து ஃபில்டர் ஆகி கடைசியில ஃபைனல் அப்படிங்கிறது ஜெய்ப்பூர் பிங்க் கியூப்ஸ், அதாவது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட யங் டீம் அண்ட் யூபி யோதாஸோட யங் டீமான யுவா யோதாஸ், இந்த 2 டீமுக்குமா தான் நடந்திருந்துச்சு. ஓவராலா 35க்கு 29ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாவே ஜெய்ப்பூர் பிங்க் கியூப்ஸ் இந்த போட்டியை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் கியூப் சார்பா அனில் 18 ரைட் பாயிண்ட்ஸ், சாஹில் தேஸ்வால் 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ், யுவா யோதா சார்பா சிவம் சிங் 10 ரைட் பாயிண்ட்ஸ், அனில்குமார் 9 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த போட்டியை கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஈஸியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜெய்ப்பூர் பிங்க் கியூப்ஸ் சீசன் ஆரம்பத்திலிருந்தே இவங்களோட டாமினேஷன் சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஜெய்ப்பூர் பிங்க் கியூப்ஸ் அவங்க தான் வந்து இந்த இனாகுரல் எடிஷன் ஆஃப் ஆல் ஸ்டார் கபடி எடிஷன், அதாவது சீசனுக்குள்ள என்ட்ரி ஆனாங்க, டைட்டில தூக்கிட்டாங்க. ஆல்ரெடி பிகேல அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சீசன் வின்னரா இருந்தது. அதே மாதிரி யங் டீமான ஜெய்ப்பூர் பிங்க் கியூப்ஸும் இப்போதைக்கு சாம்பியன் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் செம்ம டாமினண்டோட இருந்தாங்க இந்த டீம். இது இல்லாம ரன்னர் அப்பா யூபி யோதாஸோட யங் டீமான யுவா யோதாஸ் வந்து முடிச்சிருந்தாங்க. யுவா யோதாஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, பழனி டஸ்கர் வந்து ஃபைனல் வரணும், சாம்பியன்ஷிப் அடிக்கணும்னு. அது கொஞ்சம் நடக்கல. இடையில கோச்செல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. அது ஏதோ பிரச்சனை போயிருக்கு போல. சரி, அதை விடுங்க. ஓவராலா யுவா யோதாஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டீமா தான் இருந்தாங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்கு. இந்த 2 டீம், 2 பிகேஎல் டீமும் என்ட்ரி கொடுத்த சீசனே இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறது. ஓவரால் அவார்ட் வின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வந்து தீபன்ஷு காட்ரி அப்படிங்கிற ஜெய்ப்பூர் பிங்க் கியூப்ஸை சேர்ந்த பிளேயருக்கு தான் போயிருந்துச்சு. 17 மேட்ச்ல 49 டேக்கிள் பாயிண்ட், I5 மட்டும் 4 எடுத்திருந்தாரு. அண்ட் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவம் சிங் 21 மேட்ச்ல 231 ரைட் பாயிண்ட்ஸ், 17 சூப்பர் 10 அதுல அடங்கும். அண்ட் தென் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் சந்தீப் சைனி ஃப்ரம் யுவா யோதாஸ். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 18 போட்டியில 74 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 7 I5 அப்படிங்கறத எடுத்திருந்தாரு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவார்ட் வின்னர்ஸ் லிஸ்ட். இது இல்லாம டாப் 10 ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிவம் சிங் 231 ரைட் புள்ளிகள் ஃப்ரம் யுவா யோதாஸ், அபிமன்யு 185 ரைட் புள்ளிகள், 156 புனித் குமார், அனில் சிங் 134, அன்கீத் ராணா 115, சாகில் சாத்பல் 113, அர்ஜுன் சிரோஹி 111, பங்கஜ் தாக்கூர் 109, பர்வீந்தர் பி 108, குணால் பாட்டி 99. ஸோ இவங்கெல்லாம் எடுத்திருந்தாங்க. ஓவரால் இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். பிகாஸ் பிகேஎல் டீம்லாம் ஆடினதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க எத்தனை பேர் பார்த்துருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுல நீங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் எங்கிட்ட மன்பிரீத் சிங் ஏன் ப்ரோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்கல்ல. ஸோ அதற்கு இன்னொரு ரீசன் இருக்கு. அதாவது ஏப்ரல் 5 அப்படிங்கிறது எனக்கு பர்த்டே. மேபி நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதே நாளில் தான் இவருக்கும், அதாவது நம்மளோட மன்பிரீத் சிங்குக்கும் பர்த்டே. அண்ட் இதே நாளில் இன்னொரு பிகேஎல் ஆல்ரவுண்டருக்கும் பிறந்த நாள் இருந்துச்சு. அது யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ஸோ இப்போ நாம அந்த மோயின் சஃபாகி விஷயத்துக்குள்ள வருவோம். மோயின் சஃபாகி 4 ஏப்ரல் ஈவினிங் 5 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல லைவ் வர போறாருன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த லைவை போயிட்டு உட்காந்து பார்த்துருந்தேன். உருப்படியா ஏதாச்சும் தேரிச்சான்னு கேட்டீங்கன்னா தேரிச்சு. அபவுட் பிகேஎல் சீசன் 12 அதை நான் கடைசியில சொல்றேன். அதற்கு முன்னாடி பர்சனலா மோயின் சஃபாகியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு இதுவா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த லைவ்ல வந்து அவரால் பேச முடியாத தமிழ் டைலாக் எல்லாம் சொல்லி அதை அவரை பேச சொல்லி அவரு கொஞ்சம் கடுப்பாகி, அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கடுப்பாகி, அப்படிதான் அந்த லைவே போச்சு. கொஞ்சம் யூஸ்லெஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. பட் அது வேற வழி இல்லை, ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட்டாக பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அவரோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. மோயின் சஃபாகி ஃபர்ஸ்ட் அண்ட் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், அதாவது பிஇடி டீச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா,
பிடி வாரியர் அவர் தான் வந்து நம்ம மொயின் சஃபாகி அப்பவும் இப்போவும் வந்து அந்த ஒர்க்கு தான் அவர் பண்ணிட்டு இருக்காராம். அண்ட் அதுக்கப்புறம் தான் கபடி அப்படிங்கிறது ஆடிட்டு இருக்காரு. ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து நான் கபடி மேலே இன்ட்ரெஸ்ட் ஒன்று கபடி ஆடினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லலை. அவர் கடைசி 8 வருஷமாக தான் கபடி ஆடிட்டு இருக்காராம். அதாவது அவரோட 20வது வயசுல இருந்து தான் கபடி அப்படிங்கிறத ஆட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வேலைலாம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் கபடி ஆடி இருப்பாரு போல. ஸோ அப்படிதான் கபடி அப்படிங்கிறது ஆட ஆரம்பிச்சிருக்காரு. 8 வருஷத்துல பிகேல வந்து நிற்கிறாரு. இப்போ அவருக்கு ஏஜ் 28. அதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, என்ன ஏஜ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சினிமா டயலாக்லாம் பேச சொல்லியிருந்தாங்க. அவர் ஒரு மாதிரி பேசியிருந்தாருங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாதாண்டா லியோ தாஸ் அப்படிங்கிற ஒரு டயலாகை பேசியிருந்தாரு. அது கொஞ்சம் கேட்க நல்லா இருந்துச்சு. போன சீசன் கூட அதை வச்சு ஒரு சில ரீல்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தமிழ் தலைவாஸ் போடுற ரீல்ஸ் போட்டோஸ் போஸ்ட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா மொயின் சஃபாகியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட உங்களோட ஃபேவரட் பிகேஎல் பிளேயர் பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு 5 பேர் அவர் சொல்லியிருந்தாரு. டக்குன்னு சொன்னார். அந்த 5 பேர் பேரையும் 3 ரைடரு 2 டிஃபெண்டரு. அந்த டிஃபெண்டர்ஸ் யாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க ஊரை சேர்ந்த அவரோட சீனியரான ஃபசல் அட்ராச்சலியோட பேர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு. அவரோட ஜூனியரான முகமது ரசா சடுலி சியன்னே அவரை சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த 2 பேரும் அவங்க சைடு இருந்து சொன்ன 2 பிளேயர்ஸ். இது இல்லாம நவீன்குமார் கோயத், பவன் ஷராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் இந்த 3 பேரும் என்னோட ஃபேவரட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு நம்மளோட தலைவர் மொயின் சஃபாகி. கேட்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் மொயின் சஃபாகி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா சூப்பரா இங்கிலீஷ் பேசுறான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. கொஞ்சம் புரோக்கன் இங்கிலீஷ் மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. தமிழ் சுத்தமா வரல, அவருக்கு புரியவும் இல்லை. ஆனா அங்க இருந்த ஆங்கர் ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அவர்கிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டு அவர் சொல்ற பதில வந்து நம்ம கிட்ட தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய ஆடியன்ஸ்க்கு அப்பதான் புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நாம நிறைய கேள்விகள் கேட்டோம். அதாவது சிஎஸ்கேன்னு சொல்லுங்க, விசில் போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டதுக்கு மொயின் சஃபாகி எனக்கு கிரிக்கெட் நான் அவ்வளவா நான் ஆட மாட்டேன், அப்பப்பா பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டாரு. இது இல்லாம அவர்கிட்ட வந்து நீங்க பிகேஎல் சீசன் ரோல் தமிழ் தலைவாசுக்கு ஆடுவீங்களா, பிகேல ஆடுவீங்களா, அடுத்த சீசன் எந்த டீமுக்கு ஆடுவீங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்கள் உங்களுக்கு ரீட்டைன் பண்ணிட்டாங்களா, தமிழ் தலைவாசோட கோச் எப்படி, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவர்கிட்ட த்ரோ பண்ணப்பட்டது. பட் அங்கிருந்த ஆங்கர் வந்து எதையும் அவர்கிட்ட கேட்கல. அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு எப்படிப்பா தெரியும், அவருக்கு எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஸோ முடிவு பண்ணிட்டாங்க லைவுக்குள்ள வரும்போது இதெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்ல போறதில்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் உள்ள வந்திருந்தாங்க. பட் ஒரு சில விஷயம் பேசும்போது வந்து ரிவீல் ஆயிருந்துச்சு. மொயின் சஃபாகி தமிழ் தலைவாசலாம் அடுத்த சீசன் இருக்க போறாரு அப்படிங்கிறது வந்து லைட்டா ரிவீல் ஆயிருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் உளறி வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு இடத்துல வந்து அவங்க லைட்டா வந்து அதை டீஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ மொயின் சஃபாகியை ரீட்டைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அண்ட் மொயின் சஃபாகியை இப்போ லைவுக்கு கூட்டு வந்த ரீசன் என்னடா அப்படின்னு கேட்டீங்க, ஒன்றும் இல்லை, பேஜ் எங்கேஜிங்கா வச்சுக்க தான். கொஸ்டின் கூட சரியா ப்ரிப்பேர் பண்ணாம நம்ம கிட்ட தான் கொஸ்டினே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருந்துச்சு. இப்போ அடுத்து சாகரையோ நரேந்தரையோ வந்து லைவுக்கு கூட்டு வர போறாங்க. இது எல்லாமே அந்த பேஜ் எங்கேஜிங்கா வச்சுக்க மட்டும்தான். பிகேஎல் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டது கூட எங்களுக்கு எதுவும் தெரியாது, வேணா பிகேஎல் கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி விட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது லைவ்ல மொயின் சஃபாகியை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் பிகேஎல் சீசன் 2 பற்றி பெருசாக தெரிஞ்சுக்க முடியல. லெட்ஸ் சி சாகர் வரட்டும் என்ன அப்டேட் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டுருவோம். இப்போதைக்கு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.